நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கோமதி. இந்த வீடியோவில் நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம படித்தோம். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் அதை பாருங்கள். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவீங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இஃப், இன்னொரு வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இஃப் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலேயே முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எப்போல்லாம் அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃபிகல்ட்டி லெவலில் ஒன்று இருக்குது இல்லையா, ஆனால் அது வந்து அவுட்புட் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இப்போ இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் நான் வந்து ஒரு லெவல் கொடுப்பேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 7 அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோடய டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கீழே வந்து இந்த சஜஷன்ஸ் மாறும் பாருங்கள். ஸோ 7 அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது, நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் லெட் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணணும் அண்ட் என்னோட லெவல் வந்து இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு எனக்கு வந்து சஜஷன் காட்டுது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் மை டிஃபிகல்ட்டி லெவல், ஸோ நான் என்ன லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு 2-3 விஷயங்கள் மாறுது. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதே விஷயத்தை நீங்கள் வந்து இஃப்லையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ பட் வந்து எந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு டிரைவ்டு வேல்யூஸ் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா இவ்வளோ இப்போ வந்து அவங்க 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். 2000 ருபீஸ்க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 50% வரைக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 5 to 50% வரையும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் இஃப் எழுதிட்டே போகணும். கரெக்டாக இஃப் எல்ஸ். ஸோ இவ்வளோ எழுதுறதுக்கு பெட்டர் நீங்கள் கேஸ் ஸ்டேட்மெண்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈஸி ஸ்ட்ரக்சரிங்காக நீங்கள் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கோடு பார்க்கலாம். நான் இந்த கோடு எப்படி எழுதியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது என்ன கேட்டுச்சு, டிஃபிகல்ட்டி லெவலில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது. இங்கே தான் நம்ம இன்புட் வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் நான் இன்டிஜர்னு அசைன் பண்ணியிருக்கேன். சஜஷன்ஸ் அண்ட் லெவல் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதில் வந்து ஒரு லோக்கல் ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன். உங்களுக்கு லோக்கல் ப்ரொசீஜர்னால் என்னென்னு, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் சீரீஸ் மூலமாக தான் நீங்கள் பிஸ்னஸ் சென்டர்லே இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சஜஷன் ப்ரொசீஜர்னால் நான் என்னென்னு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பட் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ ப்ரொசீஜருங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து சப்போஸ் வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஒன்று எழுதுவோம். ஓகே, அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன், அதாவது இங்கே வந்து ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். லோக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். வெறும் ப்ரொசீஜர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணலாம். ஸோ ப்ரொசீஜர், இது வந்து ப்ரொசீஜரோட நேம் கொடுத்துருக்கேன். ஏன் அந்த ப்ரொசீஜர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லாஜிக்கை வந்து ப்ரொசீஜரில் எழுதுறது நல்லது. ஓகே, ஸோ ப்ரொசீஜர் அப்போ எதுக்கு மேம் கோட் யூனிட் அப்படின்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம எல்லாமே அப்புறமா பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஸோ ப்ரொசீஜரில் இந்த இடத்துல நான் வந்து 2 இதுக்கும் அசைன் பண்ணியிருக்கேன். 2 வேரியபிள் நம்ம இங்கே லெவல் அண்ட் சஜஷன்னு க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு நான் இங்கே வந்து எம்டி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ். ஸோ கேஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இதுக்கு நடுவில் டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த டிஃபிகல்ட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா, நான் டிஃபிகல்ட்டி வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன், இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ் டிஃபிகல்ட்டி ஆஃப், அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 1லேருந்து 5க்குள்ளே கொடுத்தேன்னா, அதாவது 1.5 அது என்னன்னு அசியூம் பண்ணிக்கோன்னா பிகின், லெவல் வந்து நோவிஸ்ன்னு அதுவே பிரிண்ட் ஆகும், அதுவே டிஸ்பிளே பண்ணும். சஜஷன் வந்து லேர்ன் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் லேர்ன்னு வரும். ஸோ இந்த ஒரு கண்டிஷனுக்கு இதுதான் கண்டிஷன். ஓகே, 1லேருந்து 5க்குள்ளே வந்திருந்தா
இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ, இந்த கண்டிஷனுக்குன்னு எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். 2 ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து பிகின் அண்ட் எண்டுக்குள்ள போட்டிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்தா போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் சிங்கிள் லைனோட நீங்க அத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் 6லேருந்து 8க்குள்ள என்டர் பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்மீடியேட் லெவல். 9, 10 இருந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் லெவல். ஸோ, இந்த இந்த கேஸ்க்கான எண்ட் இது. கேஸும் எண்ட்ல தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் பிகின்க்கான எண்ட் இது. ஓகே. ஸோ, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கேஸ் அண்ட் எண்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேஸ் இங்க உங்களுக்கு வந்து ஒரு கேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. ஒரு ஈஸி சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ, இங்க வந்து இப்படி சிம்பிள் ஆகும். பிகின் இப்போ 1லேருந்து இதான் கண்டிஷன். ஓகே. கேஸ் ஆஃப் இதான் கண்டிஷன். ஸோ, இப்போ நீங்க அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ல இந்த டிஃபிகல்ட்டிங்கிறது வந்து நீங்க அங்க வேரியபிள் டிசைன் பண்ணியிருக்கீங்களே அதுல. அதுல நீங்க எந்த வேல்யூ குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி இது கொண்டு போய்க்கும். சப்போஸ் இப்போ நீங்க வந்து 4 அப்படின்னு என்டர் பண்றீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இத வந்து சர்ச் பண்ணும். இது 4க்குள்ள இருந்தது அப்படின்னா, இந்த வேல்யூவ டிஸ்ப்ளே பண்ணும். 7ன்னு குடுத்துருந்தீங்கன்னா, இங்க வரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணும். அடுத்து இங்க வரும். 1:5க்குள்ள 7 வராது. ஸோ அடுத்தது இங்க வரும். 6:8ல தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்துட்டு இந்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம அத தான் இங்க வந்து எக்ஸிக்யூஷன்ல பார்த்தோம். இங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் வந்து 4 அப்படின்னு குடுத்தேன்னா என்ன ஆகுது? இங்க வந்து ஜஸ்ட் டேப் பிரஸ் பண்ணாலே இங்க மாறிருது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்ட வந்து மல்டிபிள் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின இஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இஃப்ல எப்படி எழுதியிருப்போம் பாருங்களேன். இஃப், எல்ஸ், அதுக்குள்ள ஒரு எல்ஸ், அதுக்குள்ள ஒரு எல்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். நீங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ஃப்ளோ வந்து அந்த லாஜிக் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆயிரும். அதே மாரி எரர் வந்தாலும் எந்த இடத்துல எரர் இருக்குன்னு நெறைய மல்டிபிள் இஃப் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் லெவல்ல திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மல்டிபிள் லெவல் இஃப் எழுதுறீங்க. பேஸ்ட் ஆன் அ பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 எல்சிஃப், 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 எல்சிஃப்ன்னு வருது. அவ்ளோ பெருசா எழுதுறதுக்கு கேஸ்ல எழுதிட்டு போயிரலாம். ஓகே. ஸோ கேஸ்க்கும், இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எத எப்ப யூஸ் பண்ணும்? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி எக்ஸாம்பிள் ஃபார் கேஸ். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நான் நம்மளோட பிஸ்னஸ் சென்ட்ரல் சேலஞ்சஸ் எவ்ரி சண்டே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.